ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லா ஆஃப் லாப்லாஸ்னால் என்ன, லா ஆஃப் லாப்லாஸுக்கும் ஹார்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் என்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு ஸ்பியரிக்கல் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லா ஆஃப் லாப்லாஸ் என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னா, அந்த ஸ்பியரிக்கல் ஆப்ஜெக்டோட வால் டென்ஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர் இன்சைட் த ஸ்பியரிக்கல் ஆப்ஜெக்ட் டைம்ஸ் ரேடியஸ். T is equal to P into R by 2, where T is the wall tension of the spherical object, P is the pressure inside the spherical object, and R is the radius of the spherical object. Now coming to a cylindrical object, law of Laplace என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னா, tension in the wall of a cylinder is proportional to pressure times radius. T is equal to P into R, where T is the wall tension, P is the pressure inside the cylindrical object, and R is the radius of the cylindrical object. இந்த லா ஆஃப் லாப்லாஸ் ஹியூமன் ஃபிசியாலஜியில் நிறைய இடத்துல பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு நம்ம ஹார்ட்டில் இருக்கிற சேம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை லங்ஸில் இருக்கிற ஆல்வியோலையாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு ஸ்பியரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸாக கன்சிடர் பண்ணப்படுது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற பிளட் வெசல்ஸ், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், இதெல்லாம் ஒரு ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணப்படுது. நம்ம ஹார்ட்டை பற்றி பேசுகிறதுனால ஹார்ட் சேம்பர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பியரை கன்சிடர் பண்ணி லா ஆஃப் லாப்லாஸ் இன் அ ஸ்பியர் மட்டும் பார்ப்போம். ஸோ இந்த ஸ்பியரிக்கல் ஆப்ஜெக்ட் லா ஆஃப் லாப்லாஸ் என்ன ஸ்டேட் பண்ணுதுன்னா, எப்பெல்லாம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் அந்த வால் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, எப்பெல்லாம் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த வால் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த லா ஆஃப் லாப்லாஸை பேஸ் பண்ணி லா ஆஃப் லாப்லாஸ் ஹார்ட்னு ஒரு ஃபார்முலாவை டெரைவ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, வால் ஸ்ட்ரெஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டூ ரேடியஸ் டிவைடட் பை 2 டைம்ஸ் வால் திக்னஸ். இப்போ அப்படியே நம்ம லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வருவோம். இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் ஒரு ஸ்பியரை கன்சிடர் பண்ணி இந்த ஃபார்முலாவை நம்ம லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு அப்ளை பண்ணுவோம். இப்போ இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு அப்ளை பண்ணோம்னா, லெஃப்ட் வென்ட்ரிகுலர் வால் திக்னஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்சைட் த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இன்டூ ரேடியஸ் ஆஃப் த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் டிவைட் பை 2 இன்டூ லெஃப்ட் வென்ட்ரிகுலர் வால் திக்னஸ். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, எப்பெல்லாம் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு உள்ளே இருக்கிற ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ எல்வி வால் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. எப்பெல்லாம் லெஃப்ட் வென்ட்ரிக்கலோட ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் அந்த எல்வி வாலில் இருக்கிற டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. எப்பெல்லாம் வால் திக்னஸ், லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வால் திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போது எல்வி வால் டென்ஷன் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ எப்பெல்லாம் எல்வி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதோ, உதாரணத்துக்கு ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட்ஸ்க்கு, இல்லை அயோர்டிக் ஸ்டீனோசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வால் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த வால் டென்ஷனை நார்மலுக்கு கொண்டு வர்றதுக்கு வேண்டி இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் என்ன ஆகும்னா கொஞ்சம் திக்காகும். லெஃப்ட் வென்ட்ரிக்கல் டென்ஷனை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த வால் திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் எல்வி ஹைப்பர்ட்ரோஃபி. டைலேட்டட் கார்டியோமயோபதியில் என்ன ஆகும்னா, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் டைலேட் ஆகிடும். ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் டைலேட் ஆகிறதுனால எல்வியோட ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஃபார்முலா, எல்வி ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த எல்வி வால் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த எல்வி வால் டென்ஷனை நார்மலைஸ் பண்ணுறதுக்காக என்ன ஆகும்னா, அந்த எல்வி வால் கொஞ்சம் திக்காயிடும். ஸோ இந்த எல்வி வால் டென்ஷனை நார்மலைஸ் பண்ணுறதுக்காக எல்வி வால் திக்காயிடும். இதுக்கு பேர் தான் எல்வி ஹைப்பர்ட்ரோஃபி. ஹைப்பர்ட்ரோஃபிக் அப்ஸ்ட்ரக்டிவ்
கார்டியோமயோபதியில் என்ன ஆகும்னா இந்த செப்டல் வால் திக்னிங் ஆகிறதுனால there is an obstruction to LV outflow tract. இந்த சிச்சுவேஷனில் எல்வியில் இருக்கிற ப்ரெஷர் அதிகமாகிறதுனால என்ன ஆகுதுன்னா எல்வி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எல்வி வால் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கன்ஜஸ்டிவ் கார்டியக் ஃபெயிலியரில் என்ன ஆகும்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து டைலேட் ஆகும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் டைலேட் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கிளோட ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயத்தில் கன்ஜஸ்டிவ் கார்டியக் ஃபெயிலியரில் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளோட வால் வந்து திக்னஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ எல்வி ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால எல்வி வால் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. எல்வி வால் திக்னஸ் டிக்ரீஸ் ஆகிறதுனால எல்வி வால் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எல்வி வால் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா ஹார்ட் ஹேஸ் டு ஒர்க் மோர் ஹார்டர். ஹார்ட் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக பிளட்டு பம்ப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஆக்சிஜன் கன்சப்ஷன் அதிகமாகுது. ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுறதுனால பேஷண்ட்டுக்கு வந்து நெஞ்சு வலி வருது. அதே மாதிரி நம்ம பிபி கண்ட்ரோல் பண்ணுற ட்ரக்ஸ், உதாரணத்துக்கு ஏசி இன்ஹிபிட்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா நம்ம லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு உள்ளே இருக்கிற ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணி அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிளோட வால் திக்னஸ் ஓவர பீரியட் ஆஃப் டைம் கம்மியாயிடும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.